அன்பான தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 என்னது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ். டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ். சரி, இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதோடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு சில டிஸ்க்ளோஷர்லாம் நம்ம பண்ணணும். ஸோ அவுட் சைடர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து பார்க்குறப்போ அவங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இந்த டிஸ்க்ளோஷர் வந்து பண்ணுறோம். ஸோ என்ன அக்கவுண்டிங் அசம்ஷன்ஸாக இருக்கட்டும், என்ன அக்கவுண்டிங் பாலிசியாக இருக்கட்டும், ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா, அதுக்குடைய டிஸ்க்ளோஷர் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசிஸ். ஸோ நம்மளுடைய AS1 அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம 2 செக்மெண்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ AS1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 செக்மெண்ட்ஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து அக்கவுண்டிங் அசம்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங் பாலிசிஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்துல நடக்கிற சேஞ்சஸ், இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் என்ன, ஃபாலோ பண்ணலனா என்ன, இதை நம்ம எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அசம்ஷன்ஸ், இந்த பாலிசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. ஓகே டன். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக சம்மரியாக வந்து நான் ரிட்டன் பண்ணி வச்சிருக்கேன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணி எல்லாமே சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு அக்கவுண்டிங் அசம்ஷன்ஸ் நம்ம 12th வந்து படிச்சிருப்போம். நிறைய வந்து பேசிக்காக அதில் வந்து நிறைய பாலிசிஸ் இருக்கும், நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அசம்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கோயிங் கன்சர்ன், செகண்ட் ஒன் கன்சிஸ்டன்சி அண்ட் தேர்ட் ஒன் அக்ரூரல். ஸோ கோயிங் கன்சர்னா என்ன? கோயிங் கன்சர்ன் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். ஸோ என்டர்பிரைஸ் வந்து ஃபர்ஸ்டபிள் ஃபியூச்சரில் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு நம்ம அசம்ஷன்ஸ் பண்ணுறது தான் இந்த கோயிங் கன்சர்ன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்னன்னா, சேம் அக்கவுண்டிங் பீரியட், எல்லா அக்கவுண்டிங் பீரியட்லையும் நம்ம ஒரே டைப் ஆஃப் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணுறோமா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதாவது சிமிலர் ட்ரான்சாக்ஷனுக்கு எல்லா அக்கவுண்டிங் பீரியட்லையும் ஒரே டைப்பான அக்கவுண்டிங் பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, அதான் வந்து கன்சிஸ்டன்சி. அடுத்து அக்ரூரல். அக்ரூரல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ இமீடியட்டாக அது அக்கர் ஆகிறப்பவே நம்ம அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். ஸோ வெதர் கேஷோ கேஷ் ஈக்குவலண்டாக இருக்கட்டும், ரிசீவ்டா இல்லை பேடா எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா இமீடியட்டாக அக்கர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம இமீடியட்டாக ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இதான் அக்ரூரல் அசம்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம், ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் கன்சிஸ்டன்சி நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது எந்த பாலிசி, அக்கவுண்டிங் பாலிசி வந்து இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்களோ ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும், அதை வந்து இவ்வளோ வருஷமா ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஸோ இதுக்கப்புறமா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்டாட்யூட். ஸோ ஸ்டாட்யூட் அதாவது லாவாகவே லீகலாகவே அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கணும். ஸோ லீகலாக அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கவுண்டிங் பாலிசி. அப்படி இல்லையா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்டில் ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இல்லையா அவங்களுடைய பெட்டர் ப்ரெசன்டேஷனுக்காக அவங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்னால ஏதாவது ஒரு ரீசனில் அவங்க என்ன பண்ணலாம்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எதுக்காக இந்த நம்ம அசம்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ? ஸோ இந்த 3 அசம்ஷன்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்க்ளோஷர் வேணாம், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஷர் அவங்களுக்கு தேவைப்படாது. இதே அவங்களுடைய இந்த த்ரீ அசம்ஷன்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்க்ளோஷர் என்ன தேவை? ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களுக்கு டிஸ்க்ளோஷர் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங்களுடைய அசம்ஷன்ஸில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். அடுத்தது செகண்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கவுண்டிங் பாலிசி. ஸோ அக்கவுண்டிங் பாலிசி அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிரின்சிபல், அக்கவுண்டிங் பிரின்சிபல். ஸோ இல்லையா அதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த அக்கவுண்டிங் பாலிசியை ஒரு அக்கவுண்டிங் பிரின்சிபலாக அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஒரு என்டர்பிரைஸில் அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதையும் ப்ரெசென்ட் பண்ணுறதையும் இதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வென்ட்ரி அவங்க வேல்யூ பண்ணுறாங்க, ஸோ இதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னன்னா நிறைய மெத்தட் அதை வேல்யூ பண்ணுறதுக்கு தேவை இருக்கும், நிறைய மெத்தட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லிஃபோ, ஃபிஃபோ, வேம். ஸோ இதில் எந்த மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதான் வந்து அக்கவுண்டிங் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லையும் டேரக்ட் மெத்தட், இன்டேரக்ட் மெத்தட் அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதில் எந்த பாலிசி வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறது இந்த அக்கவுண்டிங் பாலிசி. சரி, ஓகே. செலக்ஷன் ஆஃப் அக்கவுண்டிங் பாலிசினா என்ன, இது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்று ப்ரூடன்ஸ், இன்னொன்று வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், இன்னொன்று வந்து மெட்டீரியாலிட்டி, இன்னொன்று வந்து மேனர் ஆஃப் டிஸ்க்ளோஷர். ஓகே, ஸோ கமிங் டு த ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த கான்செப்ட் நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே நம்ம வந்து மார்க்ஸ்லாம் வந்து டோட்டல் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு 2 மார்க், இதுக்கு வந்து 3 மார்க், இதுக்கு 4 மார்க் அப்படின்னு சொல்லி நம்மளாவே ஒரு வேல்யூவேஷன் நம்ம போட்டு பார்ப்போம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வேல்யூ பண்ணுறப்போ நம்ம ஒரு கொஸ்டின் 8 மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம சில டைமில் 7 ஆர் 6 இந்த மாதிரி தான் வந்து நம்ம வேல்யூ பண்ணிப்போம், அதாவது ஓனாக வேல்யூ பண்ணுறப்போ. ஸோ ஏன் அந்த மாதிரி வந்து நம்ம வேல்யூ பண்ணுறோம்? இதுக்காக. ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ இல்லை அப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஸோ நம்ம ஏன் அப்படி இந்த மாதிரி குறைச்சி போடுறோம்? ஸோ வர வரைக்கும் லாபம். ஸோ ஆனால் கம்மியாக, இதை விட கம்மியாக போட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு அது மனசு கஷ்டமாக போயிடும். ஸோ இதை விட அதிகமாக வந்தால் நம்மளுக்கு அது லாபம். ஸோ இதுதான் இந்த சேம் லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அதிகமாக அவங்க போடல. ப்ராஃபிட் ஆர் நாட் ஆன்டிசிபேட்டட், அது வந்தால் லாபம், இல்லைனா அதை வந்து போட மாட்டாங்க. பட் லாசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ ஒரு பொறுப்போ இல்லை நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரப்போ அதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவிஷன் வந்து அதுக்கு கிரியேட் பண்ணணும். ப்ராஃபிட் ஆர் நாட் ஆன்டிசிபேட்டட் பட் லாசஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் த மேட்டர் ஆஃப் கன்சர்வேட்டிவ்ஸ். இதே லாஜிக் தான், இந்த மார்க் லாஜிக் தான். பட் இங்கே அமௌண்ட்டில் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க.
ஸோ எந்த ஒரு லயபிலிட்டியோ எந்த ஒரு லாஸோ நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவிஷன் வந்து அதுக்கு கிரியேட் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரூடன்ஸ் பண்ணுறப்போ, அதாவது இந்த ப்ரூடென்ட்டை நம்ம வெளிப்படுத்துறப்போ, ஸோ இப்போ என்னென்ன விஷயம்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட்டை ஓவர் ஸ்டேட் பண்ணக்கூடாது, லாஸஸை குறைச்சு போடக்கூடாது, அசெட்ஸை ஓவர் ஸ்டேட் பண்ணக்கூடாது, லயபிலிட்டிஸையும் அண்டர் ஸ்டேட் பண்ணக்கூடாது, அதாவது குறைச்சு போடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ப்ரூடன்ஸோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம், டிரான்சாக்ஷன் ஆர் அதர் ஈவெண்ட்ஸ் அக்கௌண்டிங்கில் நம்மளுக்கு வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரியாலிட்டியில் நம்ம அதை பார்க்கணும். ஸோ லீகலாக பார்க்காம நம்ம ஃபினான்ஷியல் ரியாலிட்டியில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னன்னா இந்தியாவில் இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல், ஓகே, ஸோ நிறைய கண்ட்ரீஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியாவில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால இந்தியாவுடைய டேக்ஸ் ரூல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மற்ற இடத்துல வந்து நம்ம கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து நம்ம கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் குறையும். பட் இந்தியாவோட ரூல் டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஃபினான்ஷியல் ரியாலிட்டி இந்த கண்ட்ரியில் நம்மளுக்கு கட்ட வேணும். ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் ரியாலிட்டிக்குள்ளே போகிறோம். மோர் தென் லீகல், அதாவது லீகலை நம்ம தாண்டி பியாண்ட் லீகல் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரியாலிட்டிக்குள்ளே நம்ம வரோம். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போய் அங்கே போனால் நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்ல. பட் நம்ம இங்கே இந்தியாவில் இருந்தால் அது கட்டணும் அப்படிங்கிறது ரூல். இதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம்ல வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக போனோம்னா மெட்டீரியாலிட்டி. ஓகே, மெட்டீரியாலிட்டியில் என்ன மெட்டீரியலிட்டியில் என்ன அப்படின்னா, ரெண்டு கம்பெனி வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஏ கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 10 crore. ஓகே, ஸோ பி கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 20 crore. ஓகே, சாரி 200 crore. ஓகே, ஸோ இப்போ ஏ க்ரோருக்கு ஒன் க்ரோர் லாஸ், பி கம்பெனிக்கு 1 crore லாஸ். ஸோ அப்படி ரெண்டு கம்பெனி நம்ம பார்க்குறப்போ 10 crore ரெவன்யூ இருக்கிற கம்பெனிக்கு 1 crore பெருசாக இருக்கும். பட் 200 crore ரெவன்யூ இருக்கிற கம்பெனிக்கு 1 crore நார்மலாக தானே இருக்கும். ஸோ நார்மலாக இருக்கிறது ஐ மீன் இது லாஸ் தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும். அதாவது 200 crore ரெவன்யூ வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த 1 crore சின்னதாக தெரியும். ஸோ டிபெண்டிங் ஆன் ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணுறப்போ அவங்களுடைய மெட்டீரியாலிட்டி டிஃபரெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் மெட்டீரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸீட் ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஆபத்து அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அது எக்ஸீட் ஆகிறப்போ இப்போ இந்த கம்பெனிக்கு பார்த்தோம்னா ஒரு 50 crore அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து அதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்லாம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறப்போ ஒரு கம்பெனிக்கும் அந்த மெட்டீரியாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்மளுக்கு இப்போ அந்த மெட்டீரியலிட்டி கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ எந்த மெட்டீரியல் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ மெட்டீரியலிட்டி அப்படிங்கிறது சைஸை பொறுத்து இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியோட ரெவன்யூ ஆர் டர்ன் ஓவர் அவங்களுடைய விஷயத்தை பொறுத்து இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட இன்கம் அண்ட் ரெவன்யூ, அதாவது அவங்களுடைய ரெவன்யூவோட 1% எக்ஸீட் ஆனாலும் அந்த 1 lakh அதை தான் வந்து மெட்டீரியலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க, அதில் விச் ஆயிரோ அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஷேர் ஹோல்டர் வந்து 5% ஆஃப் த ஷேருக்கு மேலே வச்சிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததா ஃபோர்த் இருக்க பாயிண்ட் என்னன்னா, மேனர் ஆஃப் டிஸ்க்ளோஷர். இதில் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, எந்த பாலிசி வந்து கம்பெனி வந்து ப்ரிப்பரேஷன்லையோ அவங்களுடைய பிரசன்டேஷன்லையோ வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த ஒரு பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து ஃபார்ம் பார்ட்டாக இருக்கும், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக அது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கன்சிடரேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து டிஸ்க்ளோஸ் ஆஃப் சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசி. ஓகே, ஸோ அக்கௌண்டிங் பாலிசி நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ அக்கௌண்டிங் பாலிசியில் நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தா அது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு அக்கௌண்டிங் பாலிசி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது மெட்டீரியலாக கரண்ட் இயரில் இருக்கா, இல்லை கரண்ட் இயரில் மெட்டீரியலாக இல்லை பட் லேட்டர் பீரியடில் என்னால் அசர்டைன் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ கரண்ட் இயரில் அது மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் நம்மளால அசர்டைன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அந்த அமௌண்ட் அசர்டைன் பண்ண முடியும்னா நம்ம அந்த அமௌண்ட்டையும் இண்டிகேட் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அந்த அமௌண்ட் நம்மளால அசர்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஃபேக்டர் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இஃப் வாட் ஹேப்பன், அதாவது நான் மெட்டீரியலாக இருக்குது ஆனால் என்னால் லேட்டர் பீரியடில் வந்து இதை வந்து அசர்டைன் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த சேஞ்ச், அது என்ன பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கான சேஞ்ச் அந்த ஃபேக்டை வந்து கரண்ட் இயருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதை வந்து அக்கௌண்டிங் பாலிசி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா சேஞ்சுன்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி எழுதணும், எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த கம்பெனி வேல்யூஸ் அட், அதாவது என்ன வந்து வேல்யூ பண்ணுறாங்க, இன்வென்ட்ரியா இல்லை வந்து என்ன வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன காஸ்ட்டா, நெட்டா, என்ஆர்வியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதிக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததான் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரெசென்ட் இயரில் என்ன கம்பெனி ஆக்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது மாற்றுறாங்க இல்லையா, அந்த மாற்றின மெத்தட் என்ன. இப்போ நான் வந்து ஃபிஃபோக்கு மாறி இருக்கேன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஃபிஃபோ அப்படின்றத எழுதி. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தேர்டாக இருக்கிறது எதுலேருந்து நம்ம இந்த மெத்தடுக்கு மாறணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மெத்தடு எதுலேருந்து நம்ம இந்த மெத்தட் வந்து மாறணும். ஸோ ஃப்ரம் இயர்லியர் ப்ராக்டிஸ் ஆஃப் யூசிங் என்ன மெத்தடு, நான் லிஃபோலேருந்து சிஃபோக்கு மாறிட்டேன், யூசிங் லிஃபோ மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லிஃபோ மெத்தட் யூஸ் பண்ணேன், இப்போ நான் ஃபிஃபோக்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபோர்த்தாக ஃபைனலாக என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஸோ அந்த சேஞ்ச் பண்ணனால எனக்கு என்ன ஆனிச்சு. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன், நான் லிஃபோலேருந்து ஃபிஃபோக்கு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ நான் அந்த பாலிசி சேஞ்ச் பண்ணிட்டனால எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா ஸோ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு பை என்ன அமௌண்ட்டோ நம்ம அதை வந்து இண்டிகேட் பண்ணணும். பார்த்தோம் இல்லையா, ஸோ அமௌண்ட் நம்மளால அசைன் பண்ண முடியுது அப்படின்னா ஸோ அதை நம்ம அசைன் பண்ணணும் இங்கே. ஓகே, இல்லை எனக்கு நான் சேஞ்ச் பண்ணனால எனக்கு லாஸ் அப்படின்னா நம்ம அதையும் வந்து டிக்ரீஸ் பை ப்ராஃபிட் அப்படின்னு போட்டு at the end of the year பை இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போகணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இப்போ ப்ரெசென்ட் பண்ணுங்க, நீட் ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து as per ICA மெட்டீரியல்லேருந்து நான் லைன் பை லைனாக வந்து ஃபாலோ பண்ணி லைன் பை லைனாக ரீட் பண்ணி எல்லாமே இந்த நோட்ஸ்லாம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இதில் இருக்க ஃபார்மேட்டில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல மார்க் வந்து கிடைக்கும்.
ஓகே. ஸோ ஃபைனலா நம்ம வந்துட்டோம் நம்மளுடைய லெசனுடைய எண்டுக்கு. அதாவது டிஸ்க்ளோசர் ஆஃப் டீவியேஷன் ஃப்ரம் ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ப்ஷன்ஸ். அசம்ப்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? அத ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் அசம்ப்ஷன்ஸ். ஸோ கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அசம்ப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? இத வந்து ஃபாலோ பண்ணலன்னா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா தேர் இஸ் நோ ரெக்யர்மென்ட் ஆஃப் டிஸ்க்ளோஷர். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து AS 1ல சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் வந்து கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிங்க. நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். So this is Shweta signing off. Thank you.